ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவும் அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு கிச்சன் கண்டெய்னர் எப்படி செலக்ட் பண்ணணுங்கிற சின்ன டிப்ஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செராமிக் கிளாஸ் கண்டெய்னரில் தான் வைக்கணுங்கிறதையும் இது கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 செட்டாக இந்த கிச்சன் கண்டெய்னர் ஆர்டர் போட்டிருந்தேங்க. ஒன்று 6 பீஸ் செட்டு, இன்னொன்று 12 பீஸ் செட்டு. ஒன்று வேறு செல்லர்கிட்டேருந்து தான், ஆனால் ஃப்ளிப்கார்ட்லேயே தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அதை ரிவ்யூக்காக நான் கொடுக்குறேன். இந்த 12 பீஸ் செட்டு பார்த்திங்கன்னா 2 கார்ட்போர்டு பாக்ஸில் எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது. பக்கா பேக்கிங்காக இருந்தது. செட் ஆஃப் 6 ஒரு கார்ட்போர்டு பாக்ஸில் தான் எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது. ஆனால் ப்ராடக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 2த்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த ரேட்டுக்கு இது 2மே வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எதுக்காக ஸ்கொயர் ஷேப்பு கண்டெய்னர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னோடய கேபினெட்டுக்கு இந்த ஷேப்பு தான் எனக்கு சூட் ஆகும். அதனால தான் இந்த ஷேப் நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் ஒயிட், ப்ளூ, க்ரீன் நிறைய கலர்ஸில் லிட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் பிளாக் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இந்த கண்டெய்னர் பிடிச்சிருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். 2 ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். 30,000 50,000 ப்ளஸ் கஸ்டமர்ஸ் வாங்கி ரேட்டிங் கொடுத்த ப்ராடக்ட் தான் 2மே. பர்சனலாகவே இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் பயங்கர வர்த்து தாங்க. நைட்டே கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிக்கலான்னு. வெயில் இருந்ததுன்னா வெயிலில் வச்சு நம்ம காயவெடுத்து எடுத்தோன்னா மாய்ஸ்சர் இருக்காது. நம்ம என்ன கண்டெய்னரில் என்ன போட்டு வச்சாலும் கெட்டும் போகாது. இப்போது எனக்கு அன்றைக்கி வெயில் இல்லை. ஸோ ஃப்ளாட்டுக்குள்ளே அவ்வளோவா வெயில் வராதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ட்ரையர் எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அங்கங்கே கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக போயிடும். எப்போதுமே கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பு இல்லைன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு இருக்கிற கண்டெய்னர்ஸாக நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே 1 கிலோ பிடிக்கிற மாதிரியே வாங்குங்க. நான் ஆக்சுவலாக முன்னாடி யூஸ் பண்ண கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோன்னு அந்த மாதிரி 6 பீஸாக வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம சில பேக்கேஜ் எல்லாமே 1 கிலோவாக தான் நம்ம ப்ரொவிஷன்ஸ் வாங்குவோம். அப்போ அந்த 1/2 கிலோ கண்டெய்னரில் கொஞ்சத்தை மாத்திரம் ரீஃபில் பண்ணிவிட்டு மீதியை ரப்பர் பேண்ட் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். கடைக்கு சம்டைம்ஸ் பிளான் பண்ணாமல் நம்ம இறங்கும்போது பருப்பு பேக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்னரில் தீர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு போய் வாங்கின்னு வந்துடுவோம். வீட்டில் பார்த்தா எக்ஸ்ட்ரா கண்டெய்னரில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணோன்னா நீங்கள் எல்லாமே 1 கிலோ கண்டெய்னராகவே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது தீர உங்களுக்கு கரெக்டாகவே நீங்கள் தெரிஞ்சிடும். நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு கடைக்கு போய் வாங்க முடியும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இருக்கிற ஐட்டம்ஸை திருப்பி போய் நம்ம கடையிலையும் வாங்க மாட்டோம். எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப்பில் என்னோடய கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஸ்டீலு, செராமிக்காக சேஞ்ச் பண்ணிட்டேன். இது ஸ்பைஸு செட் ஆஃப் 7 இருக்கிற ஸ்டீல் கண்டெய்னர் தான். மேலே பார்த்திங்கன்னா உப்பு, இது ரெட் சில்லிஸ் செராமிக் பாட்ஸில் வச்சுருக்கேன். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னோடய கேஸ் ஸ்டவ்வுக்கு. இதே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அது கிளாஸு செராமிக்கில் தான் வச்சுருக்கேன். எல்லாமே கிளாஸ் கண்டெய்னராக மாற்றிட்டேன். ஹனி மட்டும் எனக்கு இன்னும் பர்ஃபெக்டான கண்டெய்னர் தேடிட்டுருக்கேன். அதுவும் கிடச்சிதுன்னா கிளாஸ்லேயோ இல்லை செராமிக்லேயோ மாற்றுவேன். டீ, சுகர், இந்த செராமிக்ஸ் 2மே கல்லுப்பும் புளியும் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக புளி, கல்லுப்பு, வரமிளகா கண்டிப்பாக செராமிக்கில் தாங்க நீங்கள் போட்டு வைக்கணும். பிளாஸ்டிக்கில் போடாதீங்க, பயங்கர ரியாக்ஷன். ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வரேன். எல்லாமே ஒரே மாதம் வாங்காமல் ஒரு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பிளான் பண்ணி நான் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த யூனிட் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. அதனால எனக்கு இங்கே கிளாஸ் கண்டெய்னர் வச்சோம்னா மேலேருந்து எடுக்கும்போது எனக்கு கீழே விழறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இது மாத்திரம் தான் நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். நீங்கள் கிளாஸோ செராமிக்கோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷனஸ் கவுண்டர் டாப்புக்கு கீழேயே நீங்கள் கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு அதுக்கு ப்ரொவிஷன் நான் கொடுக்கல. எப்போவுமே இன்டீரியர் பண்ணும்போதே நம்ம எந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்,
எங்கே அதை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டீரியர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.